ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். ஒரு நண்பர் ஒருத்தர் தொழில் நண்பர் என்னோட பெரியவர். எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பார். 3 மாதத்துக்கு ஒரு டைம் அவருக்கு ஒரு அமௌண்ட் ஒரு டீலிங் பண்ணி கொடுத்தாரு. அமௌண்ட் கமிஷன் தரணும் நான். இடையில கொடுக்க முடியல. கொடுத்தேன். 1,00,000 2,00,000த்துக்கு மேலே கொடுத்தேன். அப்புறம் கொஞ்சம் கொடுக்க முடியல. 3 மாதம் ஒரு டைம் கேட்பார். நான் கொடுத்துட்றேங்க இது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ ஒரு 4 மாதம் ஆச்சு எனக்கு ஃபோனே பண்ணல. சரி என்ன ஃபோனே பண்ணலன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணலாமான்னு நானே ஃபோன் பண்ணேன். நானே ஏன் ஃபோன் பண்ணேன்னா, அவருக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு கைக்கு வந்துச்சு. சரி அவருக்கு கொடுத்துடலாமான்ட்டு ஃபோன் பண்ணால் அவங்க பையன் எடுத்தாப்புல. பையன் அப்போ அங்கிள் அப்பா இறந்துட்டாருண்ணா அண்ணான்னு சொன்னார். அண்ணா அப்பா இறந்துட்டாருண்ணா. அடடா! அப்படியே நிஜமாக சொல்கிறேன். கண்ணு தண்ணிலாம் கலங்கிடுச்சு. முடியெல்லாம் அப்படியே சிலுத்துருச்சு. ரொம்ப நெருங்கிய நண்பர் எனக்கு அவர். உடனே 50,000 அவருக்கு கொடுக்கலான்ட்டு லிஸ்ட்டில் போட்டு வச்சுருந்தேன். ஃபோன் பண்ண உடனே அப்பா இறந்துட்டாருன்னு நான் அப்படியே சமாளிச்சுருந்துருக்கலாம். அச்சச்சோ என்னப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்லி வருத்தம் தெரிவிச்சுட்டு கம்முன்னு ஆயிருந்துருக்கலாம். ஆனால் மனசு கேட்கல. உன் அக்கௌண்ட் நம்பர் அனுப்பா, உனக்கு பணம் 50,000 அனுப்பிடுறோம் அப்படின்னு சொன்னேன். சரியான சமயத்தில் பண்ணுற உதவி அது. ஆனால் அப்பயே சொல்லியிருந்துருக்கலாம். அவங்க வந்து என்னை இன்ஃபார்ம் பண்ணி தான் நான் எங்கே இருந்தாலும் வந்திருப்பேன். நான் 50,000 உடனே ஃபோன்பே பண்ணிவிட்டேன். அதனால் இறந்தவங்களுக்கு பணத்தை மனசு கேட்குறது கிடையாது. நிறையா பேர் கொடுத்துட்டேன்னு சொல்லிடுறாங்க. எனக்கு என்னமோ மனசு ஒப்புறதில்ல. அப்போ சமாளிச்சுருந்துருக்கலாம். சமாளிச்சுருந்தா 50,000 மீதி இருக்கலாம். ஆனால் மனசுன்னு ஒன்று மனச்சாட்சின்னு ஒன்று இருக்குது இல்லையா, அது வந்து இடம் கொடுக்குறதில்ல. இறந்த வாட்டி அட்லீஸ்ட் அவங்க பிள்ளைங்களுக்காக எத்தனையோ பேர் வந்து பிள்ளைங்களுக்காக தியாகம் பண்ணிட்டு போகிறாங்க. அதனால் வந்து அந்த பிள்ளைங்களுக்காக யூஸ் ஆகும் பசங்களுக்கு அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருப்பார் இல்லையா, அவர் பணம் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஏமாற்றிட்டாண்டா அப்படின்னு நினச்சாங்கன்னா அதோடய பாவம் நமக்கு வேணாம் அப்படிங்கிறதுக்காக கூப்பிட்டு கொடுத்துட்டுன்னு வச்சிங்களேன்.